3 கெஸ்ட்களும் கொடுத்த ஃபீட்பேக்கின் படி நிறைய விஷயங்கள் முரணா இருக்கு. தேர்டு ப்ரோமோ பார்த்தோன்னே பாருவோட பிஆருக்குலாம் சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பா செம்மல அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க வந்து பாருக்கு அகேன்ஸ்டா இது மாதிரி வந்து பேசியிருக்கலாம். ஆனா நேற்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாரு சரியில்லைன்னு சொல்லி நம்ம திவ்யாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து திவ்யா சரியில்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி மேனேஜரே மாத்திட்டாங்க. விக்கல் விக்ரம்ஸ் தான் இப்ப லைவ் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேனேஜரா இருக்காரு. அப்ப தெரிஞ்சிருக்கும் அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேத்து திவ்யா இறங்கி வேலை செஞ்சாங்க. மேனேஜருங்கிற ஒரு அந்த பொசிஷன்ல மட்டும் இல்லாம இறங்கி வேலை செஞ்சாங்க. பட் இன்னைக்கு மாத்தினதுக்கு அப்புறம் பாரு ஒரு சில இடத்துல ட்ரிகர் பண்றாங்க திவ்யாவை. ஆனா பெருசா கண்டுக்காம சூப்பர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா ஹேண்டில் பண்ற மாதிரி உள்ள இருக்க இந்த பேலன்ஸ் முன்னாடியே இருக்கிற பழைய கண்டஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா பாரு இந்த சீன் போட்டிருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து சந்தோஷம் தான். ஏன்னா தலையாவும் இருந்துகிட்டு மேனேஜ்மெண்ட்லயும் இருந்துகிட்டு கஷ்டம் தான். ஏன்னா யார் என்ன பண்ணாலும் பழி வந்து மேனேஜர் திவ்யா மேல விழுது. அதனால அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து வெளியே வந்தது திவ்யாவோட பிளேக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு நல்ல ஒரு சம்பவம் வந்து நம்ம பிரஜன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரஜன் வந்து பங்கமா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிரஜனும் திவ்யா மட்டும் தான் பார்வை வந்து போட்டு ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களாகிய உங்க கருத்து என்னங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.